தேர்தல் வந்து தெரியுமா? ஆமா. தேர்தல்ல நான் வந்து முதலமைச்சருக்கா நிக்கலான்னு இருக்கேன். ஒரு சாமியார் என்ன சொன்னாரு, 48 நாள் வந்து விரதம் இருந்தா முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து துணை முதலமைச்சருக்கு வந்து ஆள் தேடிட்டு இருக்கேன். நீங்க வருவீங்களா? அந்த பெரிய பதவி எனக்கு வேணாம். அந்த பதவி வேணும். அந்த சாமியாரே நம்பல முதல்ல. நான் இல்ல 48 நாள் பிச்சை எடுத்த முதலமைச்சர் ஆயிடும். அப்பா நீங்க அவர் சொல்றாரு, நீங்க புரிய 48 நாளைக்கு பிச்சை எடுத்தா எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆயிட முடியாது. அதுக்காக பாயிண்ட் அங்கேதான் நீங்க 48 நாள் பிச்சை எடுத்தா உங்களை முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சாமியார் சொல்றாரு. அந்த சாமியார் ஆயிரல மாதிரி ஆக மாட்டேங்குது. அவர் எனக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லிக்கிறாரு. சரிங்களா? யாருக்கிட்ட சொல்லிக்கிறாரு? ஆமா, என் கால 3 வாட்டி சொல்லிட்டாரு அவரு. சரிங்களா? அந்த மந்திரம் எனக்கு தெரியும். அத சொல்லி 48 நாள் பிச்சை எடுக்கணும் நான். ரைட்டு. அப்ப அது அவர் சொன்னாருன்னு நீங்க கடைப்பிடிக்கிறீங்கன்னா உங்க மேல தப்பு இல்லை. நீங்க அதை கடைப்பிடிங்க. நீங்க முதலமைச்சர் ஆன பிறகு பார்க்கலாம். அப்ப யார் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னாலும் அப்புறம் முடிவு பண்ணி நீங்க முதல் சிஎம் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் துணை சிஎம் யாரு முடிவு பண்ணுங்க. துணை முதலமைச்சர் உங்களதான் நியமிக்க வேண்டாம். எனக்கு அந்த பதவியே வேண்டாம். உங்க முகம் அப்படி இருக்குன்னு போய் அந்த கோயில் கடையில் நான் சொன்னு சொல்லி கத்தி படாம நல்லா நெகு சேவிங் பண்ணிட்டு புது துணி போட்டு வரணும். என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரி இருக்கா? நீங்க ஏமாத்துற மாதிரி இல்ல, உங்களை அவர் ஏமாத்துறா இருந்தா பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நீங்க முதலமைச்சர் நீங்க ஏமாத்துறதோ இல்ல, நீங்க குழந்தையோட நல்ல முகம் மட்டும் கரெக்டா இருக்கு. ஆனா நான் வந்து முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு சில பல திட்டங்கள் வச்சிருக்கிறேன். கண்டிப்பா அவங்க திட்டங்கள் வரவேற்கிற மாதிரி இருக்கும்ல. நீங்களே சொல்லிட்டீங்களா? மது பிரியர்களுக்கு எல்லாம் மது இலவசமா கொடுக்கலான்னு இருக்கேன். மது எல்லாம் இலவசமா கொடுத்தா யாரும் ஓட்டே போட மாட்டான். பிப்ரவரி 14 என்ன நாள் தெரியுமா? சொல்லுங்க. என்ன நாள்? பிப்ரவரி 14 காதலர் தினம். காதலர் தினத்துக்கு வந்து அரசாங்க விடுமுறை அறிவிக்கலாம் இருக்கேன். அது ஓகே, அதை ஏத்துக்கலாம். அது யாருமே யார் வேணாலும் லவ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் கல்யாணம் ஜாதி மதமே இருக்கக்கூடாது. அப்போ அது கரெக்ட். ஆணும் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். அதான் கவர்மெண்டே சொல்லிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடலாம். நீங்க கொண்டு வர அதெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயம் தான். இதுல இன்னும் அதாவது ஜாதி மதம் அப்படிங்கெல்லாம் இல்லாம கோர்ட்ல வந்து என்ன சொல்றது, இன்னும் முடிவு சொல்லல. ஆனா அதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன இருக்கு? அதான் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடலாம். நீங்க கொண்டு வர அதெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயம் தான். இதுல இன்னும் அதாவது ஜாதி மதம் அப்படிங்கெல்லாம் இல்லாம வரதுல நீங்க ஒரு சாமியார் கிட்ட போயிட்டீங்கன்னா சாமியாருடைய அவர் உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவர் சொல்றது பூரா நீ கேட்டுதானே ஆகணும். இல்லையா? அப்படிதான் உங்களையும் வச்சிருப்பாங்க. நீங்க பயங்கரமான திட்டங்கள்லாம் வச்சிருப்பீங்க. மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டிய திட்டங்கள் உங்க கையில இருக்கும். சாமியார் உங்களை விட மாட்டாரு. சரி, ஓகேண்ணா. சாமியார் போய் 2 கொட்டு கொட்டிட்டு அது நீங்க தான் யோசிச்சு பேச முடியும் இருக்கும். நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா.